ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் கிரியேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஊருக்கு போன விலாகும் லாஸ்ட்டு சண்டே ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு வேலையாக பெங்களூர் டு திருவண்ணாமலை தான் நாங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா அப்பாவோட நேட்டிவ்னு சொல்லலாம். நாங்கள் இங்கே தான் பார்ன் அண்ட் பாட்டப் எல்லாமே. ஆனாலும் அங்கே திருவிழா, சம்மர் வெக்கேஷன், அப்புறம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் போயிடுவோம். பட் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கிறது 3 வருஷம் கழிச்சு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு குட்டியான வருத்தம் இருக்குது. ஏன்னா நாங்கள் இன்றைக்கே கிளம்பி அன்றைக்கே ரிட்டன் வர போகிறோம். ஸோ அதனால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எல்லார் வீட்டுக்கும் போக முடியாதுன்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ இன்னொரு தடவை கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு வெக்கேஷன் மாதிரி பிளான் பண்ணலான்ட்டு நான் இருக்கேன். அண்ட் நான் இங்கே தான் மேரேஜ் எல்லாம் பண்ணதால் ஸோ இங்கே தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே எப்பயாச்சும் திருவிழாவுக்கு மட்டும்தான் வருஷம் போவோம். அதுவும் இப்போ என்னால் போக முடியல. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 5 மணி அந்த மாதிரி நாங்கள் வீடு விட்டோம் காலையில். ஒரே நாள் போய் வர்றதால நிறைய பேக்கேஜிங் எல்லாம் எதுவும் கிடையாது, தேவையாக இருக்கிறது மட்டும்தான் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. காலையிலே கிளம்பி போனதால் பிரேக்ஃபாஸ்ட் போகிற வழியிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிட்டோம். ஸோ காரில் கிளம்புனால நம்மளோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக ரீச் ஆகி மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடலான்ற ஒரு பிளான் தான். ஸோ போகிற வழியெல்லாம் ரொம்பவே அழகாகவே இருந்தது. அண்ட் காலையில் போனதால் நிறைய டிராஃபிக்கெல்லாம் இல்லை. ஸோ போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அப்புறம் பொங்கல் எல்லாம் இருந்தது. நான் எனக்கு மசால் தோசை பிடிக்கும். மசால் தோசை இருக்குது நாங்கள், அதனால் மசால் தோசை வாங்கினா உள்ளே பார்த்திங்கன்னா மசாலாவே இல்லை, வெறும் உருளைக்கிழங்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ மசால் தோசைனா உள்ளே அந்த மசாலாவை அழகாக தடவி கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயை விட்டு அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சாங்க. அதோட பேர் மசால் தோசை. ஆனால் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. பட் ஓகே, சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது, ரொம்ப வெயிலெல்லாம் இல்லை. ஸோ சீசன் அந்த மாதிரி இருக்கிறதால அப்படி இருக்கணும் தெரியல. ஸோ நாங்கள் நிதானமாக போயிட்டே இருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஊரை ரீச் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போகிற சைடெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பார்க்குறப்போ என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் வெக்கேஷன் எல்லாம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கெல்லாம் இங்கே தான் வருவோம். ஸோ இங்கே அத்தை வீடு, சித்தி வீடு எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களோடலாம் எங்கள் சித்தி பசங்க, அத்தை பசங்களோடலாம் நாங்கள் விளையாடிட்டு அந்த சம்மர் ஃபுல்லாக இப்படி தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஆறு பார்த்திங்கன்னா தண்ணியே இருக்காது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணியாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஊருக்குள்ளே போக போக ரொம்பவே அந்த என்ன சொல்ல, சின்ன வயசுலலாம் நாங்கள் எப்படி போவோம்னு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போவோம். அப்படிலாம் சம்டைம்ஸ் பஸ் ஆன் டைம் கிடைக்கலன்னா நடந்தே போயிருக்கும். இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய திருவிழா நடக்கும். ஸோ ரொம்பவே கிராண்டாக பண்ணுவாங்க. நிறைய ஊருங்கள்லேருந்து எல்லாம் வந்திருப்பாங்க. இங்கே ரொம்பவே ஃபேமஸான ஒரு அம்மன் கோவில் இருக்குது, முத்துமாரி அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இந்த தேர் எல்லாமே நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 நாளுக்கு மேலே இந்த திருவிழா இருக்குது. ஸோ இதுதான் அந்த தேர் எப்பயுமே இந்த மாதிரி தான் நீட்டாக அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தேர் திருவிழா அந்த ஒரு ஒகேஷனில் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். ரொம்பவே ஃபேமஸாக கிராண்டான ஒரு விஷயம் இது. பார்த்திங்கன்னா அந்த முத்துமாரியம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஏரி, இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபில்லாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோவில் தான் முத்துமாரியம்மன் கோவில். ஸோ உள்ளே இருக்குது. நான் முடிஞ்சதுன்னா அடுத்த தடவை ஒரு தடவை நிதானமாக போய் எல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உள்ள ஊருக்குள்ளே போயாச்சு, போய் பார்த்துட்டு அண்ட் நாங்கள் மறுபடியும் ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக ஊர். அந்த தேர் டைமில் மட்டும் பயங்கர ஜனம் இருக்கும், நமக்கு கொஞ்சம் கூட இடமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது கொல்லமோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொல்லையெல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ளவே அவங்க வீடு பண்ணியிருக்காங்க ஊருக்குள்ள. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா 2 பக்கமே இந்த மாதிரி தான் பயிரெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த தடவை ஒரு சைடு வேர்க்கடலை போட்டிருக்காங்க, இன்னொரு சைடு பயிர் வச்சுருக்காங்க, நெல். ஸோ இப்படி தான் போகணும் அவங்க வீட்டுக்கு போகிறப்பவே. அண்ட் இந்த கிணறு சுற்றி இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வேலி போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் இந்த அவரைக்காயெல்லாம் விதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவரைக்கொடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படர்ந்து வந்திருக்கு. ஸோ போனதுக்கு அவரைக்காயெல்லாம் பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நாட்டு அவரைக்காய் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கள் சித்தி வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும் கிட்டவே. ஸோ தேங்காய், மாங்காய் அந்த மாதிரி.
இங்கே எங்கள் சித்தி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம், அப்புறம் வந்து முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், அப்புறம் வந்து வாழை மரம், வாழைக்காய், இந்த மாதிரி நிறைய கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஊரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டை சுற்றியே போட்டு வச்சுருப்போம். ஸோ டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும், பொரியல் வைக்கணும்னா அங்கே இருக்கிற விஷயங்களை அந்த காய்கறியை எடுத்து நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அந்த லெமன் செடி தான் காமிச்சிட்ருக்கேன். அவ்வளோ அழகாக இந்த நாட்டு எலுமிச்சக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ எங்கள் சித்தி வீட்டில் வந்து எப்பயுமே இந்த மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாயெல்லாம் செம்மையாக போடுவாங்க. ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 4:30 அந்த மாதிரி தான் மறுபடியும் ரிட்டன் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ பெங்களூருக்கு வந்து ரீச் ஆகிடணும்னு நினச்சிட்டோம். ஸோ 8 o'clock எலக்ட்ரானிக் சிட்டி ரீச் ஆகிட்டோம். பட் அங்கே எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து சிட்டிக்குள்ளே வரதுக்குள்ளே எங்களுக்கு மேக்ஸிமம் 1 hour ஆகிடுச்சு. ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட ரொட்டீன் வந்து ரெகுலராக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சோஃபா கவர்ஸு, அப்புறம் வந்துட்டு குஷன் கவர்ஸ் எல்லாமே மாற்றினமாக இருந்தது. அதெல்லாம் மாற்றிட்டு நான் ஊர்லேருந்து ஸ்பெஷலாக இந்த தடவை போனால் வாங்கியே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி போனது இந்த மண் பாத்திரம் தான். ஸோ அதை வந்து வாங்கினேன். பட் நான் நினச்ச மாதிரி அங்கே நிறைய கலெக்ஷன் இருந்ததில்லை. சரி ஓகே, நம்ம வந்ததுக்கு ஏதாச்சும் வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். இந்த கடாய் வந்து எனக்கு இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கியே ஆகணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. ஸோ வாங்கினது வந்தது எல்லாமே எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டேன். அதுக்கடுத்து இது வந்து கொஞ்சம் நல்லா பழகிறதுக்காக வந்து அரிசி தண்ணி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பனங்கிழங்கு, அப்புறம் வந்து மரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் வந்து நம்ம வர வழியில் விற்றுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த கூழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைவேல வரப்போ விற்றுட்ருப்பாங்க. வித் மோர் மிளகா நிறைய தொட்டுக்கிறதுக்கு வந்து கொடுப்பாங்க. அது பார்க்குறப்ப நம்மளுக்கு சாப்பிடணும் போல் தோணும். ஸோ இதெல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த மண் பாத்திரத்தில் எல்லாமே அரிசியெல்லாம் கழுவி வச்சுருந்தேன், தண்ணியை வந்து ஊற்றி வச்சுருக்கேன். அண்ட் அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலான்றதுக்காக லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றே தான் பண்ணேன். லெமன் சாதம், அப்புறம் வேர்க்கடலை சட்னி, கொஞ்சம் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது அவ்வளோவா சாப்பிட முடியல, அது அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு வந்தோம். சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ ஷாப்பிங் போன ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்னு காமிக்கிறேன். மறுபடியும் ரிட்டன் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீக்குக்கு வந்து தேவையாக இருக்கக்கூடிய பழம், அப்புறம் வந்து காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணி வச்சாச்சு. ஸோ டேபிள் மேலே தான் நிறைய மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். சில ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். மிச்சம் எல்லாமே வந்து இந்த மாதிரி டைனிங் டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இதுதான் ஐட்டம்ஸ் நான் வாங்கிட்டு வந்தது. காய்கறி எல்லாம் ஒரு கவரில் போட்டு கிச்சன் கிட்ட வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாமே நீட்டாக டப்பாக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். அதுக்கடுத்து மிச்சம் ஐட்டம்ஸ் எடுக்கலான்றதுக்காக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ ஸ்டோரேஜ் பாக்ஸில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ அரேஞ்ச் பண்ணி மீதம் இருக்கிற அந்த காய்கறி எல்லாமே வந்து கீழே வெஜிடபிள் ட்ரே இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாமே நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. வெஜிடேபிளும் அப்புறம் வந்து இந்த பழம் எல்லாமே வந்து நம்ம ஒரு வீக்கெண்டில் நம்ம இதெல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வீக் டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஸோ வேகமாக நம்ம பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சமையல் ஆகட்டும், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆகட்டும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா யோசிக்க தோணும் என்ன பண்ணுறது, ஏது இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் வாங்கினதில் வந்து இன்றைக்கி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸா ட்ரே வாங்கினேன். ஸோ இது ரொம்ப நாளாக அந்த சர்விங் ட்ரேவை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது பிளான் பண்ணியிருந்தேன். பட் வாங்க முடியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் அந்த கடைக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இந்த மோரெல்லாம் கலக்கி வைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் வேணும்னாரு. ஸோ அதை வாங்க போய் அது கூடவே இதையும் வாங்கியாச்சு. கூடவே 2 ஸ்பூன் நல்ல ஸ்டடியாக இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருந்தது, அந்த கிளாஸோட குவாலிட்டியும். ஸோ இந்த பிஸா ட்ரே வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து ஷாப் போனோம் இல்லைங்களா, ஸோ இதுதான் மெயினான ஐட்டம். ஸோ கொஞ்சம் சாக்ஸ் எல்லாம் வாங்கினேன். அதுக்கடுத்து லெகின்ஸ் எல்லாம் வேணுமா இருந்தது குர்தாக்கு. ஸோ லெகின், அப்புறம் இந்த துப்பட்டா, அப்புறம் இப்போ நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி இந்த பலாசோ பேண்ட்ஸ் வந்து வாங்கிடுவேன். ஸோ அதுவும் ஒரு 3 பேண்ட் வந்து வாங்கினேன். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் போன டைம் வந்து இது ஸ்டார்டிங்லேயே போனதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸே இல்லை. ஸோ இருந்ததுலே கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆன 3 பலாசோ பேண்ட்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கடுத்து மேட் வந்து வாங்கணும். ஸோ ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கும் வேணும்னு சொன்னார். இதே மாதிரி மேட்டை தான், பட் இது வந்து ரொம்பவே திக்காக இருக்குது இந்த தடவை. ஸோ கொஞ்சம் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னார். அதெல்லாம் 2 மேட் நான் வந்து வீட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் நார்மலாக நம்ம வாஷ்ரூம்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ண மாதிரி ஒரு மேட்டுனா இந்த மேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மேட்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன்.
அதுக்கடுத்து ஒரு குர்த்தா செட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ என்னவோ பிளான் பண்ணி வாங்கலான்னு போனேன். பட் இதெல்லாம் வாங்கினது அன்றைக்கி வந்து சண்டே இப்படி தான் ஆச்சு. அதுக்கடுத்து இந்த கார்லிக் வந்து மின்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, கார்லிக் வந்து நம்ம திருவி போடுற பதில் அப்படியே நம்ம வந்து க்ரஷ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து வாங்கணும்னு தோணுச்சு. நான் பார்த்தப்போ கிடச்சிது, அதெல்லாம் அதையும் ஒன்று வாங்கியாச்சு. அதுக்கடுத்து ஒரு கேப். அப்புறம் ஈவினிங் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவே வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் மட்டும் சாதம் மட்டும் வந்து வீட்டில் செஞ்சேன். பஸ்ஸாறு அப்புறம் வந்து கீரை பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இதோட அந்த டே வந்து முடிச்சாச்சு. ஆக்சுவலி வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டாலும் எடிட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸிமமாக வேகமாக டைம் கரெக்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.